பெரிய எதிர்பார்ப்பாவே இருக்கு சார். ஓபிஎஸ் அவர்கள் எங்க போவாருன்னு திமுகன்னு சொல்றாங்க, என்டிஏன்னு சொல்றாங்க. அதிமுகவில் பிரிந்து கிடக்கிற எல்லாரும் ஒன்னா இணையணுங்கிறதா என்னுடைய உச்சபட்ச அல்லது ஒரே கோரிக்கை அப்படிங்கிறார். எடப்பாடி சம்மதிச்சாதான் என்டிஏக்கு போக முடியும், அல்லது சம்மதிச்சு போனாதான் ஓபிஎஸ்க்கு மரியாதை. தனி மரமா நிக்கிறான்னு கூட நம்ம சொல்லலாம். தேமுதிகவினர் இரு பக்கத்திலும் பேச்சுவார்த்தை நடத்திருக்க மாதிரி இருக்கு. எதுக்காக நாங்க எவ்வளவு சீட்டு கேட்கிறோம்னு திமுக அதிமுக புரிஞ்சுக்கணும் வேற விஜய பிரபாகரன் பொது மேடையிலேயே பேசுறாரு. பேச்சை குறைச்சாலே கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. கரூர் சம்பவத்துல கூட விஜய் அவர்களுக்கு ஆதரவு தான் நின்னாங்க அதிமுகவினர். தினகரன் கூட சொன்னாரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தான். இப்ப அப்படியே விஜய் அவர்களை அடிக்கிறாங்களே சார். அதிமுக தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, வரல, போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரை மாநாட்டிலேயே ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டாரு அதிமுக. அதுக்குதான் இன்னைக்கு அவர் அனுபவிக்கிறார். இனிமேல் நல்லா சுறுசுறுப்பா சுவாரஸ்யமா இருக்கும். தமிழுக்கும் இந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எஸ்பி லட்சுமணன் சார் அவர்கள் இருந்திருக்காங்க. வார நேரங்களே சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்க. எங்க நேயர்கள்லாம் உங்களை பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க, சார் எங்கன்ட்டு. ஸோ எங்க நேயர்கள் சார்பாகவும் தமிழ் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்றுக்கிறேன் சார். வணக்கம் சார். நன்றி. ஒரு பெரிய எதிர்பார்ப்பாவே இருக்கு சார், ஓபிஎஸ் அவர்கள் எங்க போவாருன்னு. ஒரு சிலர் திமுகன்னு சொல்றாங்க, என்டிஏன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியலைங்களே சார். இப்போ ஒரு மணி நேரத்தும் அல்ல சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஓபிஎஸ் கொடுத்துருக்கிற பேட்டி பார்த்தேன். அதிமுகவில் பிரிந்து கிடக்கிற எல்லாரும் ஒன்னா இணையணுங்கிறதா என்னுடைய உச்சபட்ச அல்லது ஒரே கோரிக்கை அப்படிங்கிறார். மனசுல இன்னமும் இந்த எண்ணத்தை வச்சிருக்கிற ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரம் திமுகவுக்கு போவார்னு நான் நினைக்கல. ஆனாலும் இது அரசியல், இதை அவர் செய்யவே மாட்டார். இது அப்படிலாம் நீங்கள் யாரையும் நம்பி எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க, நானும் கொடுக்க மாட்டேன். அவர் மனசும் ஒரு போராட்டம் தான் இருக்கும். என்ன பண்ணலாம், அவர் கதவை அடைச்சிருக்கிறாரு. கட்சியில் சேர்றதா எடப்பாடின்னு ஒத்துக்கலைங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. குறைஞ்சபட்சம் என்டிஏக்கு சேர்றதையாவது ஒத்துக்கிறாரான்னு தெரியல நமக்கு. ஆனால் தினகரன் பேசுகிற பேச்சை பார்த்தா பிஜேபியின் ஒப்புதல் இல்லாமல் அல்லது அவங்ககிட்ட சொல்லாமல் அந்த வார்த்தை சொல்ல மாட்டார். ஓபிஎஸ் இங்கே வரணும் அப்படின்னு கூப்பிட்றாருன்னா எடப்பாடி சம்மதிச்சாதான் என்டிஏக்கு போக முடியும், அல்லது சம்மதிச்சு போனாதான் ஓபிஎஸ்க்கு மரியாதை. அது ஒரு அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். ஏன்னா எந்த வாட்டர் பாட்டில் விட்டு வீசினாங்கன்னு அந்த சமுதாயத்து மக்கள் ஓபிஎஸ்ஸுக்காக ஒரு கோபத்தில் இருக்கிறாங்களோ வருத்தத்தில் இருக்கிறாங்களோ எடப்பாடி மேலே. அதே எடப்பாடி வரட்டும் எல்லாம் ஒன்றா நிற்கலாம், ஒரு அணியில் இருக்கலாம்னு சொன்னான்னே கொஞ்சம் மனம் குளிர்ந்துடுவாங்க, அல்லது அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. தினகரன் எடப்பாடி எடுத்து தான் கட்சியை ஆரம்பித்தார். அவரே போய் சேர்ந்துட்டாருன்னா ஆமாம் கட்சியை ஆரம்பித்தார், இவரும் தான் யாரையும் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னார். ரெண்டு பேருமே எதிர்பார்த்த வெற்றியை 3 பொது தேர்தல்களில் பெற முடியல. சரிதானா? அப்போது இனிமேலும் அது தொடரணுமா? இந்த கசப்பை எவ்வளோ நாளைக்கு தான் சாப்பிட்றது? கசப்பு மருந்துக்கு தானே தவிர அதுவே உணவல்ல. ஒரு லிமிட்டில் அது ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ காலம் ரெண்டு பேருக்குமே அந்த உணர்வை கொடுத்தது, அந்த எண்ணத்துக்கு வர வச்சது. காலம் அந்த இடத்துல உணர்வு நிறுத்தி இருக்கு. இதே தான் ஓபிஎஸ்ஸுக்கும் பொருந்தும். அது எல்லாரும் ஒரு அடியில் இருக்கணுங்கிறது நான் சொன்னேன்ல சார், நான் 4-6-7 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன். பிரிந்த இயக்கங்கள் இணையணும், அது தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தரும், அது காலத்தின் கட்டாயம்னு கூட நான் சொல்லியிருப்பேன் ஒரு வார்த்தை பல இடங்கள் எல்லாம். ஏன்னா அப்படி தான் கொண்டு போய் தள்ளும். ரெண்டு பேரும் காயங்களை வச்சுக்கிட்டு இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு அந்த சிந்திக்கிற போது எல்லாம் கடந்து போயிருக்கோம். இப்போ என்ன கடந்து போச்சு? 3 பொது தேர்தல் கடந்து போயிடுச்சு. ஸோ இப்பயாவது இவங்க இணைஞ்சாங்களேன்ற அந்த உற்சாகம் தொண்டர்களுக்கு மிக நிச்சயமாக இருக்கும். சில பேர் மீம்ஸ் போடுவாங்க, விமர்சிப்பாங்க, நையாண்டி பண்ணுவாங்க. தினகரனை எப்படி வேணாலும் பண்ணலாம், எடப்பாடி நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள்னு சொன்னதை கூட கிண்டலாம். அவங்க அம்மாவின் பிள்ளைகள் இல்லாமல் வேறு யார்? என்ன 2 பேரும் இடையில கொஞ்ச நாள் அதை மறந்துருந்தாங்க, நினைவு வந்தாலும் அதை செயல்படுத்த முடியாமல் இருந்தாங்க, வெளியில் சொல்ல முடியாமல் இருந்தாங்க. இன்னைக்கு காலம் அவர்களை அதை ஒப்புக்கொள்ள செய்திருக்கிறது தான் நம்ம எடுத்துகிட்டு கடந்து போகணும். ஓபிஎஸ்ஸும் அந்த இடத்துக்கு வருவாரான்னு நம்ம பொறுத்த பார்ப்போம். ஓபிஎஸ் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாருங்களா சார்? அது எந்த தொகுதிங்கிறத பொறுத்து இருக்கு. அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு தனி நபர்னு கூட தனி மரமா நிற்கிறான்னு கூட நம்ம சொல்லலாம். அவர் மீது அபிமானம் கொண்ட அந்த சமூகத்து மக்கள்னு இருக்கிறாங்க. சில 100 வாக்குகள் கூட ஒருத்தருடைய வெற்றியை நிர்ணயிக்குது, வெற்றி வாய்ப்பை பறிக்குதுங்கிற போது ஓபிஎஸ் மாதிரியான ஒரு பிரபலம், அந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டு ஓரளவு மரியாதையை தக்க வைத்திருக்கிற பிரபலம் ஒரு பலமாக இருப்பாருங்கிறத மறுக்க முடியாது. அவர் வெற்றியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு, ஒருவருடைய தோல்வியை உறுதிப்படுத்துகிற அளவுக்கு இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம அந்த நேரத்து சூழல் தான் முடிவு பண்ணும். சரி, இப்போ எடப்பாடி மேல கோவமா இருக்கவங்க தான் டிடிவி பக்கம் போனாங்க கொஞ்சம் பேரு. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தது அந்த தொண்டர்களுக்கு என்ன மாதிரி சார் நிலையை? தொண்டர்களுக்கு உற்சாகம் தான், கொஞ்சம் சங்கடம் இருக்கும். நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இதெல்லாம் அப்படின்னு சொல்ல அரசியல்ல சகஜம்தான்.
நீங்கள் அந்த ஒரு மேடையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. மோடி வந்தார் இல்லையா மதுராந்தகத்துக்கு, அந்த மேடையில் முதல்ல எடப்பாடியை 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற போது தினகரன் மனசில் எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும். எடப்பாடிக்கும் அதே மனநிலையாக இருந்திருக்கும். இல்லை யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்கிறதுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. அதனால தான் அந்த சங்கடத்தை அப்படியே கொஞ்சம் நீர்த்து போக செய்கிற மாதிரி அதுக்கு முதலாளே ஒரு டிட்டு போட்டார். சகோதரர் தினகரனை அன்போடு வரவேற்கிறேன், மனமகிழ்ச்சியோடு இதை ஏற்றுக்கிறேன்னார். தினகரனுடைய சங்கடத்தை, அந்த கட்சியினருடைய சங்கடத்தை அது குறைச்சது. அந்த கோபம் எரிச்சல் இருந்தால் அது பாதி ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன். நிர்வாகிகள் சில பேருக்கு கோபதாப்பங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே சீட்டு கேட்கலாம்னு பார்த்தோம், சரி நம்ம அப்படியே சீட்டு ஒரு வாங்கி கொடுத்தா கூட அங்கே நம்மளை ஜெயிக்க விடுவாரா எடப்பாடி, அவங்க ஆட்கள் வேலை செய்வாங்களா, இப்படிலாம் சில சங்கடங்கள் இருந்தது. ஆனால் எடப்பாடி அந்த வேகத்தில் ஒரு டிட்டு போட்டோடனே அது கொஞ்சம் மறைஞ்சிருக்கும். அந்த மேடையில் ஒன்றா நின்னது, கை கொடுத்துக்கிட்டது, அதே வேகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அங்கே தானே நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள்னு சொன்னோம். இதெல்லாம் அந்த குழப்பத்தை, கேள்விகளை, சந்தேகத்தை, பீதியை ரொம்பவே நீர்த்து போக செஞ்சுருக்குங்கிறது என்னுடைய பார்வை. இதெல்லாம் அந்த சீட்டை எதிர்பார்த்து போட்டியிடலாம் நினைக்கிறவங்களுக்கான உணர்வை நான் தொண்டர்கள் மிக நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க. பிரிஞ்சிருந்தோம், இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு அணியில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல. இப்போ தேமுதிகவினர் இரு பக்கத்திலும் பேச்சுவார்த்தை நடத்திருக்க மாதிரி இருக்குங்க சார், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் பேரத்தை என்ன தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க, எதுக்காக நாங்கள் எவ்வளோ சீட்டு கேட்குறோன்னு திமுக அதிமுக புரிஞ்சுக்கணுன்னு வேறு விஜய பிரபாகரன் பொது மேடையிலேயே பேசுகிறாரு. அப்போ 2 பேர்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் புரிஞ்சிக்க முடியுது. அவசரம் எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்கன்னா சரி, என்ன சொல்லாமல் இருக்காங்களேன்னா சில பேர் கேட்குறாங்க. பேசட்டும், இப்போ என்ன நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு 4 நாளாக இருக்குது, நோட்டிஃபிகேஷனே என்ன வரல. பிரேமலதா ஏற்கனவே கொஞ்சம் கசப்பான அனுபவத்தை பெற்றவர் இந்த ஒப்பந்தங்கள் போட்ட விஷயத்தில். வருஷத்து தேதியை குறிக்காதனால ஒரு எம்பி பதவி போச்சு. இப்போ யார்கிட்ட போனாலும் கொஞ்சம் கவனமாக போகணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. இப்படி பேரங்களை இவ்வளோ வெளிப்படையாக சொல்லணுமான்னு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அரசியலில் எல்லாம் சகஜம் தானா கூட அவங்ககிட்டையும் பேசுகிறோம் அவங்ககிட்டையும் பேசுகிறோம் அப்படின்னு ஏன் இதை போய் வெளியே சொல்லணும்? பேச்சை குறைச்சாலே கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. இப்போது திமுக சார்பில் தேமுதிக போனால் அது திமுகவினருக்கு கூடுதல் பலமாக இருக்குமா சார்? யார் ஒருத்தர் வந்தாலும் பலம் தானே சார். அதனால சார் அவங்க பேச்சு நடத்துகிறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ காசு வச்சுருக்கோம், எப்படியாவது இவ்வளோ காசை கொண்டு இவ்வளோ கையில் கொடுக்கணும், இத்தனை சீட்டை கொண்டு கொடுக்கணும்னா ஒருத்தர் அப்படி தவிக்கிறாங்க. 2% 3% எந்த தொகுதியில் எந்த மாவட்டங்கள் அவங்களுக்கு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சான பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்மக்கிட்ட வர்றதுனால பலம் ஒன்று, எதிராளியிடம் போய் சேர்வதை தடுப்பதன் மூலமாக அவன் பலம் அடைவதை தடுக்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. ஸோ 2மே அதில் சர்வ் ஆகிடுது. ஸோ அதனால் நம்ம பக்கம் வரட்டுமேனு அவங்களும் மெனக்கெடுறாங்கன்னு தான் நான் கேள்விப்படுறேன். எப்படியாவது கொண்டாந்துடணும் அப்படின்னு. ஒருவேளை அவர் அந்த பக்கம் திமுக பக்கம் போயிட்டால் ராமதாஸ் என்ன பண்ணுவார் சார்னு அடுத்த கேள்வி வருது. அவர் வர்றதை நாங்கள் விரும்பலைன்னு வெளிப்படையாகவே திருமாவளவன் சொல்லிட்டார். ஆனாலும் இறுதி முடிவை திமுக எடுக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வர வேணாம், அப்படி வரேன்னா எங்களை கேட்காம சேர்க்காதீங்கன்னு அர்த்தம். அதில் ஒரு கேவியட் போட்ட மாதிரி போட்டு வச்சிட்டார். பிரேமலதா ஒருவேளை என்டிஏக்கு போயிட்டார்னா ராமதாஸுக்கான முக்கியத்துவம் திமுக அணியில் கூடும். சீட்டு அவ்வளோலாம் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவரே அங்கிட்டு போய் 17 தொகுதி வாங்கிட்டு தான் தகவல். பாமகவுக்கு மொத்தமே 22 23 முடிச்சது தான் சமீப காலங்களில் சொல்கிறேன். என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போமே. ஏன்னா தலித் வாக்குகள் கிடைக்குமா, இல்லை இது ஒரு சமூக ஒற்றுமைக்கு ஒரு 2வது தொடக்க புள்ளியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவரோட திமுக அணியில் இது 2 பேரும் சேர்ந்து போட்டிட்டவங்க தான். அப்போ வெற்றி கிடைக்கல, ஆட்சி அமைக்க முடியல. இப்போ அந்த முயற்சி எடுத்து பார்க்கலாமா, இல்லை ராமதாஸை தனியாக நிற்க வச்சு அன்புமணிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாமா அப்படின்னு கூட திமுக ஒரு காயின் நகர்த்தலாம்ல. இப்படி மற்ற கட்சிகள் கூட்டணி பற்றி பேசிட்டு இருக்கும் போது இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்த இந்த யூட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு சார் மக்கள் மத்தியில் ஜெல்லாகும்னு நினைக்கிறீங்க? யூட்டர்ன் தான், நீங்கள் என்ன வார்த்தை வேணாலும் போடலாம், விமர்சிக்கலாம். அவர் இந்த அமமுகவை தொடங்கினது அதிமுகவை மீட்பதற்கான ஒரு கருவி அப்படின்னு பேசியிருக்கிறார். எடப்பாடியை கடுமையாக விமர்சித்தார். முடிக்கும்போது பல நேரங்கள் என்ன சொல்லி முடிச்சிருக்காரு தெரியுமா? கொஞ்சம் திரும்பி பார்த்தா தெரியும். அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல தான் நிற்கிறார். என்ன அந்த என்டிஏ விட்டு போகாமல் இருந்திருக்கலாம். 4 மாதம் முன்னாடி இங்கே இருந்தார். அதுக்கு பிஜேபி தான் காரணம், தினகரன் காரணம் அல்ல. நாங்கள் என்டிஏல தான் இருக்கிறோம்னு சொன்னபோது அண்ணாமலை சொன்னாரே தவிர டெல்லியிலேருந்து வந்த ஒரு தலைவர் கூட அவர் பேரை கூட சொல்லலை. அவ்வளோ அவமானத்துக்கு அப்புறம் இங்கே நீடிக்கிறது நல்லதுலேருந்து அவர் போனார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு படுதோல்வி போன நாடாளுமன்றம் 7 தொகுதிகளில் டெபாசிட் போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த உணர்வுமிக்க களத்தில் பணியாற்றுகிற அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள், அவங்க மட்டுமே இல்லை, அந்த போன 6 பேருமே தல கருத்தர்கள்னு சொல்லப்படுற 6 பேர் எடப்பாடி போய் பார்த்தாங்க சேலத்தில். அண்ணே நம்ம கட்சி பலவீனமாக இருக்குது, சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, உங்களை 2வது முறையாக முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்ல போகிறோம், நீங்கள் தான் வேட்பாளர், அது நடக்கணும்னா கட்சி பலமாக இருக்கணும், பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று சேர்ப்போன்னு தான் ஆரம்பித்தாங்க. இந்த விதம்னு இல்லாமல் கத்தி குமிச்சார், அன்னைக்கு கோபத்தை காமிச்சார். அதெல்லாம் இப்போ பேசாதீங்க அப்படின்னார். அந்த எடப்பாடி தினகரன் மட்டும் யூட்டர்ன் பண்ணல, எடப்பாடி ஒரு யூட்டர்ன் அடித்தார்.
ஏன்னா அது 2 பேர் யூட்டன் அடிச்சு சேர்ந்த இடம் ஒன்றா இருக்குது. அது சில பேர் கண்களை உறுத்த தான் செய்யும். இதில் என்ன சார் தப்பு இருக்குது? அப்போ இவ்வளோலாம் பேசுனது என்னாச்சு? அரசியல் அப்படி தான், வேறு வழி இல்லை. சர்வைவல்னு ஒன்று இருக்குல்ல. சரி, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது தினகரனுக்கு? தினகரனை தனியாக நிற்க சொல்லுங்கள், நாங்கள் ஜெயிச்சு வச்சு காட்டுறோம். யாராவது சொல்ல முடியுமா? சொன்னாங்களா? அவர் நின்று தான் பார்த்தாரு. மத்திய அரசு, மாநில அரசு, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் எல்லாம் சேர்ந்து அடித்தாங்க தினகரனை. சின்னம் கூட கொடுக்கல சார். 40 தொகுதிக்கும் ஒரே சின்னம் தருவோம், ஆனால் பொது சின்னம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய அக்கிரமம் தெரியுமா? அதையெல்லாம் அனுபவிச்சு வந்ததுனால தான் இப்போ சர்வைவல் எந்த இடத்துல நிற்கிறார்? நானே போட்டியிடாட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்தையும் சேர்த்து என்ன நம்பி வந்த 4 பேர் 8 பேர் 10 பேரை நான் எம்எல்ஏ ஆக்கி காட்டணும், அதில் 2 பேரை மந்திரி ஆக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு அந்த இடத்துல வந்து நிற்கிறார் அவர். தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் பெரிய பிரம்மாண்ட கூட்டணி, விஜய் அவர்கள் வருவார். கரூர் சம்பவத்தில் கூட விஜய் அவர்கள் ஆதரவு தான் நின்னாங்க அதிமுகவினர். தினகரன் கூட சொன்னார் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தான்ட்டு. இப்போ அப்படியே விஜய் அவர்களை அடிக்கிறாங்களே சார், இது எது சார் குறிக்குது? அதிமுக தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, வரல, போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பொது பிரச்சனையில் மனசில் இருக்கிறத எல்லா கட்சி தலைவர்களும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும். அது விஜய்க்கும் ஒரு அறிவுரை தானே, ஆறுதல் கலந்த அறிவுரை அல்லது ஆறுதல் கலந்த கண்டிப்பு எல்லாருமே அன்றைக்கி சொல்லி காமிச்சிருக்கணும். முதலமைச்சர் என்ன சொன்னார்? எந்த தலைவருமே தன் கட்சி தொண்டர்கள் இறக்கிறத விரும்ப மாட்டாங்கன்னு தான் சொன்னார். அதவே விஜய் நக்கல் அடித்தார். முதல்வர் அவர்களே அடிக்கிறதுனா என்ன அடிங்க, என்னை தொடுங்க, என் தொண்டர்களை தொடுங்க, என்ன பேச்சு அதெல்லாம். அப்போது ஒரு நாகரிகமான அந்த முயற்சியை அவர் நக்கல் பண்ணார். அதுக்கு தான் இன்றைக்கி அவர் அனுபவிக்கிறார். அன்றைக்கி தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும் தான் எல்லாருமே சொன்னோம். யாருமே திட்டம் போட்டு அது நடக்கலை சார். நடந்தது விபத்துன்னு சொன்னது யார் தெரியுமா? கோர்ட்டில் போய் விஜயனுடைய வழக்கறிஞர் தான் போய் சொன்னார். இதில் யார் பொறுப்பாக முடியும்? நடந்தது விபத்து, ஒரு ஆனர்னார். நிஜமா அதுதானே. என்ன ஒன்று, நம்ம லேட்டாக போயிருக்கக்கூடாதோ, சரி லேட்டாக போகிறோன்னு தெரிஞ்சிருந்தா அங்கே ஏதாவது சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்கணுமோன்னு தார்மீகமாக சில விஷயங்களை யோசிங்கன்னு தான் நம்ம விஜய்க்கு சொன்னோம். தினகரன் அன்னைக்கு என்ன சொன்னார்? இந்த விஷயத்தில் விஜயை கைது பண்ணக்கூடாதுன்னாரு. அப்போ விஜய் கூட போகிறாரோன்னு ஒரு தோற்றம் இருந்துச்சு. கரூர் சம்பவத்தில் காவல்துறை சிறப்பாக தான் செயல்பட்டாங்கன்னாரு. ஒன்று திமுகவோட பேசிட்டாருனாங்க. இப்போ எங்கே போயிருக்காரு? என்டிஏல போய் செட்டில் ஆயிருக்காரு. சார், அவர் மனசில் பட்டதை பேசுறதெல்லாம் தப்பு இல்லை சார். அதுக்கு கூட்டணிக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது? விஜய் நீங்கள் பண்ணது தப்பு, கொஞ்சம் சீக்கிரம் போயிருக்கலாம். இல்லை இப்பயாவது ஒரு வருத்தம் தெரிவிங்க. இப்படி வர வச்சலாம் ஆறுதல் சொல்லாதீங்க. நீங்கள் கிளம்பி போங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷனை கேட்டு வாங்க, நெரிசல் வரும், வராத அளவுக்கு நீங்கள் போய் ஒரு வீட்டுக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டிய கருத்துக்களை அரசியல் கட்சிகள் துணிஞ்சு சொல்லணும். புதிய வரவுகளுக்கு சில அறிவுரைகளை சொல்லணும். அதை செய்யலை. கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் மதுரை மாநாட்டிலேயே ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டார் அதிமுகவை. ஆள் பேரை சொல்லலை. ஊழல் செய்து அந்த ஊழலிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள பிஜேபிக்கு போயிட்டாங்க, நமக்கு அந்த அவசியம் இல்லைன்னு சொன்னார். அப்போல்லாம் அதிமுக மௌனமாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு, இல்லை பிஜேபி ஒரு அழுத்தம் கொடுப்பாங்கன்னு. இப்போ வரலன்னு தெரிஞ்ச பிறகு நேற்று பனையூர் பண்ணையார்னு ஒரு பட்டத்தை கொடுத்து 41 பேர் பள்ளி போடல, உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி, இதை நீ சொல்கிறதுக்கு 4 மாதமா சார்? அது தப்பு இல்லையா? ஆனால் இனிமேல் விமர்சிக்காமல் இருக்க மாட்டாங்க. அவர் அடித்தானா இவங்க 2 அடி அடிக்க தான் செய்வாங்க. நல்லா காலம் இனிமேல் நல்லா சுறுசுறுப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். அதுதான் சார், இப்போ அவர் கூட்டணிக்கு வருவார் எதிர்பார்த்துட்டு இப்போ அட்டாக் பண்ணது ரொம்ப தாமதமான ஒரு இல்லை. இது வரைக்கும் பேச்சு நடந்துச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், முறிஞ்சு போச்சு, இனி வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, நான் கேட்குறேன், அந்த அதிமுக ஊழல்வாதி அல்லது ஊழல் சக்தின்னு சொல்கிறதுக்கு விஜய்க்கு 1.25 வருஷம் தேவைப்பட்டுச்சா? அதுக்கு ஒரு என்ன வியாக்கியானம் சொன்னார்? ஆட்சியில் இருக்கிறனால அவங்கள எதிர்க்கிறோன்னாரு. அப்போ அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு ஆட்சியை விட்டு போயிட்டா அப்படியே காசை கொடுத்து அனுப்பிச்சிடலாமா? அதை கண்டிக்க மாட்டீங்களா நீங்கள்? இப்போ விஜய் ஃபேக்டரை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இந்த மாதிரி இப்போ எந்த ஒரு பக்கமும் இல்லாமல் அவர் எல்லாரும் இப்போ இது பண்ணி தனிச்சு விட்டுட்ட மாதிரிலாம் அப்படி சொல்லக்கூடாது. அவர் அதை தானே விரும்புறாரு. என்ன நம்பி வாங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேங்கிறாரு. யாரை நம்பி அவர் கட்சி ஆரம்பிச்சதா எனக்கு தெரியல. நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். விஜய் விமர்சிக்கிறதுக்கு வேற விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விமர்சிக்கணும் அவசியம் இல்லை. அவர் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காருன்னு எடுத்துப்போமே. ஏன்னா காங்கிரஸ் வரணும்னு இன்னும் கொஞ்சம் மெனக்கடுறாரு. அது வர்ற மாதிரி தெரியல, அது வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. அது மட்டும்தான் அவருக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்குமே தவிர, அதுக்காக தேர்தலையே புறக்கணிக்க போனாலாம் கிளப்புனாங்க ஒரு பொருள் 2-3 நாளாக. நான் அது சொன்னேன், விஜயை சிறுமைப்படுத்துகிற வேலை. களைச்சிட்டு போகிறதுக்கோ இல்லை தேர்தலை புறக்கணிக்கிறக்கா அவர் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து வந்தார், அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சின்னம் கிடைச்சிருக்கு, எளிதில் கையாளக்கூடிய, எளிதில் போய் சேரக்கூடிய சின்னம். அவர் அளவுக்கு உற்சாகமாக களமிறங்க தானே போகிறார். இந்த நேரத்தில் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.